முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரபடியாக, இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு, தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ராஜான்னு சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே போதுமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நம்ம பாஸ்டர் மச்சபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை நம்ம மத்தியில தானே அருமையான பிரதர்ஸ் வந்து பாடுவாங்க. கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நம்ம இமைக்கென்று பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட முதல் பாடலாக ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிழ்ப்படுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினார் என்னை அலங்கரியோ, அன்பினார் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும். அன்பினார் இன்று அலங்கரியோ, அன்பினார் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாரும். ஒரு விஷயம் பாடுவோமா? சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய
செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாகு, ஆட்கொண்டு எங்களை அனலாகு, அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு உற்சாகமாய் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை இரண்டாவது பாடலாக சின்ன மனுஷனுக்குள்ள எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை என்று பாடுவோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உம்மை பார்த்து வியக்கும். உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். இந்த உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உற்சாகமாய் கரங்களை தட்டி தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் ஜாதி சொல்லாமல் போனதையா ஓடி. என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உற்சாகமாய் கரங்களை தட்டி உனக்கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்கண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா, உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். கரங்களை தட்டி
ஒளிஞ்சதையா நீ பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சதையா நீ கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு கூலா வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கண்டு எல்லாம் நடக்கும் உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன்னை கண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் விசுவாசித்து பாடுவோமா உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல் பகிர முடியுமா? இடப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்மளோடு இருந்ததுக்காக எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம யாவரும் எழுந்திருப்போம். சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்லும். நம்ம திலகு தான் அருமையான சிஸ்டர் ஷக்கீனா அவர்கள் ஷிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 41ஆம் சங்கீதம் மேல இருக்கிற 41ஆம் சங்கீதம் 695ஆம் பக்கத்துல இருக்கு. சங்கீதம் 41 மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you sister. நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? 11 12. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
தகப்பனே, ரெடியாய் தேவச்செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. என்ன? உங்கள் மேல் மனுஷரையும். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 11 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1007 பக்கத்துல இருக்கு. எடுத்து வாசிங்க. அது இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். யாரையா? 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 யார? மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிருக ஜீவன்கள் அப்படினும் போது அது அந்த காலத்தை குறிக்கிறது. ஆமே. அந்த நாட்களில செல்வந்தர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகளை வைத்திருக்கிறோம், மாடுகளை வைத்திருக்கிறோம், ஒட்டகங்களை வைத்திருக்கிறோம், குதிரைகளை வைத்திருக்கிறோம், அவனை தான் செல்வந்தர் சொல்லுவாங்க. ஆமே. இன்னைக்கு யார செல்வந்தர் சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? பெரிய வீடு. ஆமே. வீடு பார்க்கும் போதே என்ன மாதிரி கட்டியிருக்காங்க. ஆமே. ஹல்லேலூயா. காலத்தின் பிரகாரம் இந்த வேதாகமம் பார்த்தீங்கன்னா என் தாத்தா காலத்துல இருந்தது. எத்தனை பேர் உங்களுடைய தாத்தா காலத்துல இருந்தது? கைகளை உயர்த்தி காட்டுங்க. அப்போ அவங்களும் வேதத்தை வச்சு சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. ஆமே. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இல்ல, கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்பாடுதான் வேதாகமத்தை எழுதினார்கள். ஹல்லேலூயா. எனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த வேதாகமத்தை குறித்ததான ஒரு டீட்டெயிலான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு எழுதணும்னு ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட 1 மாசம் தேவைப்படும். சரிங்களா? 4 வாரம் அந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த வருஷத்துல அது ஒரு டார்கெட் வச்சுக்கோ. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதாகமத்தை எழுதும்போது அந்த நாட்களில் உண்டான காரியத்தை மிருக ஜீவன்களை போட்டிருக்காங்க. ஆமென். அப்போ இங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்களில என் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறவர் எதை வர்த்திக்க பண்ணுகிறாரா? நம்மளுக்கு உண்டான செல்வத்தை இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வர்த்திக்க பண்ண போகிறாரா? பெருகி. நீங்க வாங்கிறீங்க, ரெண்டு கார் வாங்குறீங்கன்னா அது என்ன ஆயிடும்னா 2 காரோட நிக்காது. ஆமென். எப்படி ஆகும்? அது பெருக்கம் வரும். ஆமென். 2 3 மாறும். ஒரு ஆட்டோ அப்படின்ற 4 ஆட்டோவா மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டினவர் ஃபோன் பண்ணி, ஏய் அந்த ஆட்டோ துட்டி ஏன் வரல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இதுதாங்க பெருக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வீடே இல்லாம வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சொந்த வீடு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் தாங்க பெருக்கம். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்னா இதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு? ஹல்லேலூயா. எங்க ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் சொல்றீங்கன்னு பார்த்தேன். ஆமே. 100 சொல்லு. நம்ம எடுத்தோடனே எங்க தான் போனோம்? 1000 தான் போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கறதே கேட்கிறோம், எக்ஸ்ட்ரா கேட்போம். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசித்தால் யாருடைய மகிமையை காண்பாய்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை அமுக்குவாங்க. ஆமே. உன்ன நீ என்ன இப்ப சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா. விசுவாசம் இங்க இருக்கணும். ஆமென். ஆண்டவர் போகிறான்னு தெரிஞ்ச உடனே யார் அவன்? கண்ணு தெரியாதவன் என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே. அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பின் சென்ற சீஷர்களும் கூட்டத்தாரும் ஏய் சுமாருன்னு என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்களா? அதட்டி அவனை உட்கார வச்சாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கவனிங்க, உங்களுக்குடைய ஆசீர்வாதம் உங்க வாயிலிருந்து தான் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கூட நின்று நம்மளுக்கு சூப்பர் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. பின்னாடி பார்த்தீங்கன்னா குழி வெட்டுறதும் அதுவாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அந்த குருடன் வாயை மூடி சும்மா இருந்திருந்தானா பார்வை கிடைச்சிருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷத்துல ஒரு
புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறதை என் தேவன் இந்த வருஷத்தில் வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. வாசிங்க, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில். ஆமென். இது என்ன பாஸ்டர் மீன் பண்றீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று இழந்திருப்பீங்க. நம்மளுக்கு உண்டானது ஏதாவது ஒன்று இழந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று கஷ்டத்துல விட்டுட்டு இருக்கலாம். நம்மளுக்கு உண்டான நகையா இருக்கும், பணமா இருக்கும், சொத்தா இருக்கும், சொந்தமா கூட இருக்கலாம். ஆமென். பூர்வ நாட்களில் நீங்க இருந்ததை எதெல்லாம் இழந்தீங்களோ அதை இந்த வருஷத்துல திரும்ப என் தேவன் உங்களிடத்துல கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எப்படி கொடுப்பார்னா, போன வருஷம் ஒரு ஆசீர்வாதம் பெற்றீங்களா, அந்த சீரை காட்டிலும் இந்த வருஷத்துல என் தேவன் நற்சீர் உண்டாக தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நல்ல சீர் வரும். ஆமென். நான் ஏற்கனவே அந்த நியூ இயர்ல சொன்ன பிரகாரம் தான், சீருனாலே பார்த்து பார்த்து அழகா பார்க்கறதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி, கார்ல இத்தனை, ஆமென், பங்களால இத்தனை, ஆமென். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற நாம 10 பேருக்கு வாடகை கூட போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நாம பிரச்சனை போய் உட்கார்ந்த வீட்டை விட்டுட்டு அவங்க பிரச்சனைக்கு நம்ம போய் பஞ்சாயத்து பண்ண போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. நம்ம போய் ஒரு சில பேர்கிட்ட அழுத காலம் போய், அக்கா உங்ககிட்ட வந்து பேசினா ஆறுதலா இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து உட்கார போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க தேவன் கொடுக்கிறதான நற்சீர். ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் எப்போ நம்ம இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்னேன். பழைய மனுஷனை கலைத்து சுத்தமானால். ஹalleluya. பழைய மனுஷனை கலைச்சிட்டீங்கனாலே பழசு உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். நான் திரும்பவும் சொல்ற ஒரே ஒரு காரியம், தேவன் உங்களுக்கு நற்சீர் உண்டு பண்ணணும்னா, உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ள சுத்த மனசு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களிடத்துல பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் இந்த வருஷத்துல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த போன வருஷம் நீங்க பண்ண பாவங்கள், போன வருஷம் பண்ண எல்லா காரியங்கள், எல்லா விதமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனை விட்டு தூரம் போன காரியங்கள், ஆராதனைக்கு ஒழுங்கா போகாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கலைத்து போட்டு இந்த வருஷத்துல புதிய மனுஷனாய் மாறி அவர் எப்படி விரும்புகிறாரோ அந்த பரிசுத்தத்தின் பிரகாரமாய் நம்ம நடக்கும் போதுதான் என் தேவன் இந்த வருஷத்துல உங்களை வர்த்திக்க பண்ணி பழுகி பெருகும்படி செய்து உங்களை திரும்பவும் அதே இடத்துல நிற்க வைத்து உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். ஹalleluya. இன்னைக்கு உண்டான தலைப்பு எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அங்க சுத்தத்தை எதிர்பார்க்கிறார், இங்க என்ன பண்றாரா? நவமான இருதயம். வாட் இஸ் மீன் பை நவமான இருதயம்? நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. கல்லான இருதயம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயம்? போன வருஷம் பாஸ்டர் எத்தனை விதமான காரியங்கள் உங்களிடத்துல பேசினாலும் கேட்காத செவிட்டு வீரர்களை போல இருந்திருந்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை கொண்டிருந்தீங்கன்னா, அந்த கல்லான இருதயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். நான் என்ன சொல்ல வந்தேன்? இப்போ கல்லான இருதயத்தை தூக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ரெடி ஆகுறாரு. எத்தனை பேர் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் சொல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். கரெக்டா? எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்களா, பட்டாண்டானா தெரியும், சுட்டாதான் தெரியும். சொல்லி பார்ப்போம் குழந்தைக்கு, விட்டுரு, பார்த்துக்கலாம், விழுட்டும், பார்த்துக்கலாம் சொல்லுவோமா இல்லையா? எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். ஆமே. அதுதான் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள என் தேவன் இந்த வருஷத்துல வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அத வாஞ்சியா இருக்கிறன்னா, கல்லான இருதயத்தை வைச்சிட்டு இருந்தோம்னா, இந்த நாள்ல என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அதை சதையான இருதயமா மாத்த தேவன் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த இருதயம் வந்த உடனே என்ன பண்றாரா? அதுல ஆவியை வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதே சம்பவம் தான் மாம்சமா இருக்கிற வரைக்கும் அவன் ஒரு பொம்மை மாதிரி தான். எங்க கதை சொல்லுங்க, இது கதை. ஆதியிலே தேவன் மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கினார். ஆமே. எப்போ பண்ணவன தான் மனுஷனா மாறினா? நாசியில சுவாசத்தை ஊதின உடனே தான் அவன், கரெக்டா சொல்லுங்க, ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அது வரைக்கும் எப்படி இருந்தானா? இங்க கல்லு, அங்க மண்ணு, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க டோட்டலா மண்ணு, இங்க மட்டும் இப்ப கல்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. கிளியரா சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த மாசத்துல, இந்த வாரத்தோட நான் முடிக்க போறேன் இந்த வசனத்தை. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா இந்த மூன்றும் சொல்லணும். மூணாவது நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க காணிக்க குத்துதாகணும், தசமாவும் குத்துதாகணும். அதை பத்தி நான் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த வசனமே உங்களுக்கு தெரியும். கரெக்டா? 44 எசேக்கியேல் 44:30 அது வீட்டுல போய் நீங்க வாசித்துக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கல்லான இருதயத்தை மாற்றி என் தேவன் சதையான இருதயத்தை வைத்து அதற்குள்ளே என் தேவ ஆவியை இந்த வருஷத்துல, இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்துல வைக்க போகிறார். அப்ப அந்த இருதயம் எப்படி நடக்கணும்னா, வாசிங்க, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகள் 10 கட்டளைகள் உங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த இருதயம், தேவனுடைய ஆவியை பெற்ற இருதயம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவருடைய கட்டளைகளின் பிரகாரம் நடக்கணும். அல்லேலூயா. என் நியாயங்களை கல்கொள்ளவும் அவங்களின்படி செய்யவும் என் தேவன் பண்ணுவார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. இதுவரை எப்படிலாம் இருந்தீங்களோ தெரியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, சைக்கிள் ஓட்ட தெரியுமா அமல் ராஜ் புதர்? சொல்லுங்க, ஓட்ட தெரியுமா? தெரியாதா? என்னங்க பைக் ஓட்டுற சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்றாரு. ஒரு சில பேர் தெரியாதுன்னு சொல்றதுக்கு யோசிச்சுட்டு தெரியுமே அப்படின்றாங்க. கரெக்டா? கரெக்டா? இத்தனை வருஷம் அப்படிதான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ தெரிஞ்சு வாலிப பிள்ளைகள் முக்கியமா ஞானஸ்தானம் எடுத்து, நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனே, ஓகே ஃபைன், எங்க ஓட்டு பார்க்கலாம். ஒரு பெடல் கூட மிதிக்க மாட்டோம். ஆமென். ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டோம். ஆமென். அதான் இங்க சொல்றாரு, நடக்க பண்ணுவேன். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க இதுவரையும் பிடிச்சிட்டு இந்த ஸ்டேரிங்க என் தேவன் பிடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கத்து கொடுக்க போகிறார் எப்படி ஓட்டணும் இந்த வருஷத்தை. ஆமென். ஹல்லேலூயா. என் கட்டளைகளின்படி நடக்கணும், என் நியாயங்களின்படி செய்யணும், கை கொண்டு நடக்கணும். ஆமென். அவைகளின்படி செய்ய பண்ணுவேன்னாலே சொல்லி கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எது நீதி, எது நியாயம், எது கட்டளை, எது தேவனுடைய பிரமாணம். ஆமென். இது எல்லாத்துக்கும் நீங்க தேவனுக்கு ஒத்துழைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சில பேர் பார்த்தீங்களா, சைக்கிள் ஓட்டும் போது சொல்லி கொடுக்கறதுல பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏன் பேலன்ஸ் இல்லை, ஏய் ஒழுங்கா உட்காரான்னு சொல்லிட்டு இப்படி அச்சோன்னே அப்படியே சாஞ்சி போவாங்க. கரெக்டா? இது சொல்லி கொடுக்கும் போது நடக்கிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தட்டி இங்க தட்டி அதுக்கப்புறமா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பேலன்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாதபடிக்கு எது நேர் வழியோ, எது தேவனுக்கு ஏற்ற பாதையோ, எது நம்மளுக்கு உண்டான பரம அழைப்போ அதை பார்த்து ஓடும்போது தான் என் தேவன் உங்க கைகளை விட்டு ஆசீர்வாதத்தை பின்னாடி கொடுப்பார். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் அப்பதாங்க தொடரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரு? முதல் வசனம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர்னா யாரு? வழி நடத்துறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? கரங்களும் தேவனுக்கு நேராய் நீட்டி இந்த வருஷத்துல என் இருதயத்தை, கல்லான என் இருதயத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷத்துல என்னுடைய கல்லான இருதயத்தை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதை சதையான இருதயமாய் மாற்றி உம்முடைய ஆவியை அதிலே வைத்து உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கவும், உம்முடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கவும், அவைகளின்படி செய்யவும் எனக்கு கற்றுத்தாங்க ராஜான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னா இது குறித்து ஒரு காரியம் ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. குணத்திலும் உத்தமத்திலும் புதிய ஆவியை பெற்றால்தான் இந்த
வருஷத்துல வர்த்திக்க பண்ணுவார், உங்களை முந்தின ஸ்தானத்துல நிற்க வைப்பார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். நற்குணத்திலும் உத்தமத்திலும் புதிய ஆவியை பெற்றார். நற்குணம்னா என்ன? நல்ல குணம். நல்ல குணம் எப்போ வரும்? நல்ல உள்ள இருந்தா தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த நல்ல உள்ளம்? இப்போ சொன்னல, சதையான உள்ள இருந்தாதான். மனசு நல்லா கல்லாடான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த கல்லான மனசை மாற்றணும். ஆமென். அப்பதான் நல்ல குணம் வரும். அப்பதான் பாஸ்டர் சொல்றது காதுல ஏறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதை மட்டும் மாத்தலன்னா வருஷம் மட்டும்தான் உங்க லைஃப்ல மாறுமே தவிர ஒரு மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நற்குணத்திலும் உத்தமத்திலும் புதிய ஆவியை பெற்றால். ஆமென். இதுதான் இன்னைக்கு உண்டான தலைப்பு. ஹல்லேலூயா. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நற்குணத்தை குறித்து இந்த இடத்துல இருக்கு. இதை சொல்லிட்டு தலைப்பு சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள சிஸ்டர் முன்னாடி வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நிறுத்துங்கம்மா. எப்ப சொல்றாரு இவரு? நீ கர்த்தரால். அப்ப புரிஞ்சுக்கோ, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா எப்படி இருக்கணும் சொல்றாருப்பாங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான உலகத்துக்கு பின்னாடி போகாததினாலே போன வருஷத்தின் நற்குணத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின நற்குணத்தில, ஹல்லேலூயா, இந்த உத்தமத்தை பார்த்துதான், இந்த நற்குணத்தில நீங்க எப்படி தேவனிடத்துல சேருறீங்க பார்த்துதான் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்ப வருதா? உலகத்தின் பிரமாணமான காரியங்களுக்கு நீங்க போகாததினால முந்தின நற்குணத்தை நான் பார்க்கல, இந்த பிந்தின நற்குணத்துல நீ உத்தமமாய் நடந்ததினாலதான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நற்குணத்துல முக்கியம் பெர்ஃபெக்ட், உத்தமம். ஹல்லேலூயா. 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 இன்னும் டீடைலா இதை குறித்து நான் சொல்றேன். எடுத்து வாசி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். என்ன பாஸ்டர், என்ன பழைய நற்குணம், இது என்ன புதிய நற்குணம் கேட்டீங்கன்னா எடுத்து வாசி. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. எப்படியா? நான் இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன? நற்குணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல நற்குணம் இருக்கணும். ஆமென். கல்லான இருதயம் எடுத்துட்டு சதையான இருதயத்துல நல்ல குணம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கும்போதுதான் என் தேவனுடைய ஆவி உங்கள் உள்ளத்துல வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் பெறலனாலே உங்க இருதயம் தேவனிடத்துல இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சுக்கோ. இங்க எத்தனை பேர் இன்னும் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்களா. ஞானஸ்தானம் எத்தாச்சு பாஸ்டர், இன்னும் அந்நிய பாஷை ஆவியை பெறல சொல்றவங்க கைகளை உயர்த்தி. இந்த வருஷத்துல இதை பெற்றுக்கொள்ளணும். இதை வாங்கிங்க, வேற ஒண்ணுமே தேவையில்ல. நான் சொல்றேன் கேளுங்களேன், இங்க கவனிங்க. நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கனாலே இட்ஸ் a dynamic power for you. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அந்த அபிஷேகம் உங்களை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ருசித்தை பார்த்த அருமையான சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஒரு காது ஓரமா ஒரு வார்த்தை வந்துனே இருக்கும் எப்பவுமே. எப்பெல்லாம் நீங்க பேட்டரி லோவா ஆகுறீங்களோ. ஹல்லேலூயா. இதுதாங்க அபிஷேகத்தினுடைய பவர். ஹல்லேலூயா. 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 அப்போ வாசிங்க. பழைய புளித்த மாவோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. திரும்பியும் புரிஞ்சுக்கோங்க. புளித்த மாவு இனிமேட்ல இருந்து இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. புளிச்ச மாவு இருக்கு, தோசை சுட முடியுமா? என்ன பண்ணுவீங்க நீங்க? வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம்? புளித்த மாவோட புதிய மாவை சேர்த்து செஞ்சு நிற்கிறோம். இதுதான் நடக்குது. ஆனா ஃப்ரெஷ்ஷா எந்த மாவும் இதுவரையும் வாங்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிஞ்சுக்கோங்க. பழைய மாவோட சேர்த்து புளித்த மாவும் சேர்த்தா என்ன நடக்கும்? அந்த ஸ்மெல் இருந்துட்டே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னதான் புதிய மாவு சேர்த்தாலும் அந்த பழைய மாவுடைய ஸ்மெல் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர நான்
நல்ல குணம் இந்த வருஷத்துல இதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறேன் பாஸ்டர். இன்னும் அந்த பழைய துர்குணம் லைட்டா உள்ளுக்குள்ள இருந்தாலே அந்த ஸ்மெல் இருந்துட்டே தான் இருக்கும். ஆமென். எப்போ நீங்க புதிய மனுஷனாய் மாறுறீங்களோ அந்த பழைய புளித்த மாவை தூக்கி சொன்னாங்கல்ல குப்பையில போடணும் இந்த வருஷத்துல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துர்குணத்திலும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். என்னமா புளிப்பில்லாத அப்பம், பரிசுத்தமான ஒரு அப்பம், ஜீவப்பம். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நானே எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க இந்த வருஷத்துல பழைய புளிப்பு மாவு இல்ல? சத்தமா சொல்லுங்க. உண்மையா சொல்லணும். பார்த்துட்டே இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் முதலாவது, அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்ப்பார். பழைய புளிப்பு மாவு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் பிரேயரை வராம நிக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனையும் மிஸ் பண்ண கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பழைய புளிப்பு மாவு இல்ல, புதிய அப்பத்துல ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உகந்ததாய் கொடுக்கணுமா? ஆமென். அவர் தேர்ந்தெடுப்பார் நம்மள, ஜீவப்பமாய் பார்க்கணும் நம்மள. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படின்னா மத்திய 23:28 வாசிங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உள்ளுக்குள்ள போறேன். இதுவரை எப்படி இருந்திருக்கிறோம், எப்படி இப்பயும் இருக்கிறோம் சொல்லிட்டு இதெல்லாம் மாத்துங்க, கொஞ்சம் மாத்திட்டு எப்படி இருக்கணும் சொல்லி இன்னைக்கு உண்டான டாபிக்கை முடிக்க ஆசைப்படுறேன். மத்தேயு 23:28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். எப்படி காணப்படுறோமா? வாட் இஸ் மீன் பை புறம்பே? எப்படி புறம்பேனா? அங்க இல்லம்மா, புறம்பேனா வெளி தோற்றத்துல. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தர் சொன்னாரு, பேசுறதுலாம் யாக்கோபு மாதிரி தான் இருக்கு, ஆனா வெளி தோற்றம் ஏசா மாதிரி இருக்கு. யார் இது? ஈசாக்கு. ஏமாத்தலாம் அவங்க அப்பட போய் அண்ணன் போல தேசம் போட்டுட்டு யாக்கோபுக்கு யாரை மாற்றத்துக்கு? ஏசாவை மாற்றுவதற்கு. இங்க எடுத்துக்கோங்க, நம்ம வாசித்த மத்திய 23:28 புறம்பே மனுஷருக்கு முன்பாக, மற்றவர்கள் பார்க்கிறதுக்கு முன்பாக, பாஸ்டருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோமா? நீதிமான்களாய் காணுகிறோமா? ஹல்லேலூயா. ஆனால் வாசிங்க தொடர்ந்து, உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். சொல்லுவாங்கல்ல நிறைய பேரு, நம்ம அப்படி போறவரை எப்படி கேக்குறீங்க, நல்லா அப்படி போன போறாப்ப. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்திருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள என்னவா? வெளி தோற்றத்துல நடிப்போம். மத்தவங்களை பார்த்த உடனே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே பார்த்தோன்னா அக்கா ஐயோ உங்களை தான் எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளத்துக்குள்ள தேவனுடைய பார்வைக்கு தேவன் எதை பார்க்கிறாருமா? சத்தமா சொல்லுங்க. எதை பார்க்கிறாரு? நான் கருப்பா இருக்கிறேன், சீமியன் சிஸ்டர் கருப்பா, சீமியன் பிரதர் கருப்பா இருக்கிறாரு, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எதை பார்க்கறாரா? இவ்வளவு ஒயிட் அண்ட் ஒயிட்டா நின்று நான் உள்ள கருப்பா இருந்தேன்னா வேஸ்ட் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பேசுறேன் நான், தேவனுடைய நியாய தீர்ப்புல போய் நான் தேவனுக்கு ஆகாதவன் தெரிஞ்சிச்சுன்னா, ஆகாஷ் பிரதர் தேவனுக்கு ஏற்றவரா மாறினா என்ன கீழே தள்ளிட்டு அவர் உள்ள எடுத்துக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இப்படிதான் சொல்ல முடியும். ஆமென். உங்களை சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு தேவை இருதயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் 3 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன், டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். பழைய புளித்த மாவு இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. முந்தின நற்குணத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல உங்களுடைய நற்குணம் உத்தமமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வெளி தோற்றத்துல நற்குணத்தை காட்டக்கூடாது, உள்ளத்துக்குள்ள தேவனுக்கு நற்குணத்தை காட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்னா எடுத்து வாசிங்க. என் தேவ ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருதயத்துல அவருடைய ஆவியை வைக்கணும்னா எபேசியர் 4:23 வாசிங்க. எபேசியர் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே எப்படியா இந்த வருஷத்துல எப்படி மாறணும்? பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிங்க. இந்த வருஷத்துல இந்த நாள் முதற்கொண்டு புதிய ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆகி வாசிங்க தொடர்ந்து,
மெய்யான நீதி, கிளியரா புரிஞ்சுக்கோங்க, மெய்யான நீதி, நீதியை பின்பற்றுகிறவர்களாயும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ உங்களிடத்துல புதிய ஆவி வரும்னா, உங்களுடைய இருதயம் நற்குணத்தினாலும், உங்களுடைய இருதயம் தேவனுக்கேற்ற ஜீவ அப்பத்தினாலும், உங்களுடைய இருதயம் உங்களுடைய உத்தமத்தினாலும் நீங்க இருக்கும் போதுதான் நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்துக் கொண்டு தேவனுடைய புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? 5 விதமான காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 80 வசனத்தை எடுத்து பாருங்க. சங்கீதம் 119 80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருதயம் எதுல உத்தமமா இருக்கணுமா? பிரமாணங்களிலே உத்தமமா இருந்தால்தான் நீங்க புதிய மனுஷனாய் மாறுவீங்க. அல்லேலூயா. வாட் இஸ் மீன் பை பிரமாணம் சிஸ்டர்? கேரன் சிஸ்டர், பிரமாணம்னா பிரமாணம்னா என்ன? உறுதிமொழி, பிரமாண பத்திரம் சொல்லுவாங்க. என்ன பத்திரம்? அது பேரு பிரமாண பத்திரம்னால உறுதிமொழி. நம்ம எதெல்லாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவர் எதெல்லாம் நம்ம இடத்துல உறுதிமொழியாய் எப்படி சொல்றது, உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறோமோ, அதுல நம்ம உத்தமமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார், நம்மளை எதற்காக அழைத்தார், இதுல நம்ம கிளியராய் மாறி இந்த உடன்படிக்கையை இந்த வருஷத்துல நம்ம உத்தமமாய் பின்பற்றும் போதுதான் என் தேவன் உங்களுக்கு புதிய மனுஷனை தரிக்கும்படியாக செய்து புதிய ஆவியை உங்கள் உள்ளத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை. ஆதலால் முன்னாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து, என்னவா இங்க கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இரண்டாவது அங்க பிரமாணம், உங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை பண்ணிருப்பீங்களா? இங்க கவனிங்க, கற்பனைகளும் கட்டளைகளையும். தேவன் என்ன சொன்னாரு? கட்டளைகள் ஒரு 2 சொல்லுங்களேன். போன வாரம் தானே கேட்டேன், சொல்லுங்க. முக்கியமா வந்து பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன அன்றி வேற தேவர்கள் இருக்கவே கூடாது. ஆமென். உண்டாக கூட கூடாதான். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நாமத்தை வீணில, என்ன அர்த்தமா இதுக்கு சொல்லுங்களேன்? என்ன அர்த்தம் இது? என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. என்ன அர்த்தம்? சண்டை மட்டும் இல்ல, நல்ல குணத்தை பார்த்து இது ஆண்டவர் ஏத்துக்கினால இப்படி இருக்குன்னு சொல்லணும். தாடா ஆண்டவர் ஏத்துக்கிச்சான், மூஞ்ச முகரிங்கட்டின்னு பாரு, சண்டை போட்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குறோம். ஆமே. இது கிறிஸ்தவனா மாறதுக்கு மாறாமே இருந்திருக்கலாம். ஆமே. அப்படி சொல்லக்கூடாது. ஹலோ, ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வருஷத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், திரும்பவும் சொல்றேன், ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருந்துருங்க. வெது வெதுப்பா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? வாந்தி பண்ணி போட்டுருவாரு. இந்த வருஷத்துல நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒண்ணு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க எப்ப தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்களோ உங்களுக்கு கவலை வேணாம். ஆண்டவர் உங்களை பழுகி பெருகும்படியாக வைத்திருக்கிறார் தவிர எதை குறித்து கவலைப்படாதீங்க. என் தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் அப்படி முடிவு எடுங்க. ஆண்டவர் நீர் அழைத்து, நான் உங்களுடைய ஆராதனைக்கு போறேன், உங்களுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரருக்கு உறுதுணையா நிற்கிற, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். ஆமே. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே ஐயோ எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. மோசே அப்படியாமா பண்ணாரு? ஆண்டவர் இந்த வருஷத்துல முயற்சிலாம் செய்யாமலாம் இருக்காது, முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். என் தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாட்டு ஒன்று இருக்குல்ல, கேளுங்கள் தரப்படும். இவ்வளோ பொறுமையா பாடினா எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். ஹல்லேலூயா. உண்மையா இல்லைம்மா? கேட்டாதான் கிடைக்கும், தட்டனாதான் திறக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அங்கேயும் சூப்பரான வசனம் அது.
அமுக்கி குலுக்கி சரிந்துன்னா என்ன அர்த்தம்? இது என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. இதுதான் சரிஞ்சு விடுது. என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சொல்லட்டுமா, இந்த வருஷம் ஏதோ எங்க விசுவாசிகளுடைய வீட்டுல நான் ஒரு மாற்றத்தை பார்க்க போறேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் நிக்கிறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை நான் பார்க்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் எப்படி இருந்தா புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம், புதிய ஆவியை என் தேவன் உங்கள் உள்ளத்துல வைப்பான்னா, முதலாவது பிரமாணத்துல உத்தமமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ வாக்குறுதி பண்ணிருப்பல்ல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிருப்பல்ல, எனக்கு இந்த வியாதி போனா, எனக்கு இந்த பிரச்சனை மாறிச்சுனா, எனக்கு தேவன் இதை செய்தால், நம்ம டைலாக்ல விட்டுருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரமாணத்தை திரும்பி நினைவு கூர்ந்து அதை பின்பற்றி நடங்க. முதலாவது காரியம். இரண்டாவது, ஆண்டவர் கட்டளையிட்ட காரியங்களையும் கற்பனைகளை கை கொண்டு நடங்க. மூன்றாவது காரியம், பிலிப்பியர் 4:5 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் போதுமா. மூன்றாவது காரியம் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சாந்தமாயிடாதீங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாந்த இதெல்லாம் மாத்துங்க. இந்த வருஷத்துல குடும்பத்துல சமாதானம் மகிழ்ச்சி பெருகணும்னா உங்களிடத்துல என்ன வேணும்? புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்றீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு சாந்த குணம் இருக்கணும். யார் உங்களை எதிர்த்து பேசினாலும், யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் அவங்களிடத்துல போய் சாந்தமா பேச ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. எந்த சிஸ்டர் இப்படி மாறிட்டாங்கன்னு அவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான்காவது காரியம் 2 நாளாகமம் 19:7 வாசிங்க. நான்காவது காரியம் 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். போதுமா. இந்த வருஷத்துல 6 மணி சபைனா தேவனிடத்துல பயம் இருந்ததுன்னா 5:45 இங்க இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சும்மாலாம் சொல்லிட்டு இல்ல. முக்கியமா உங்களிடத்துல இந்த வருஷத்துல உங்களை வர்த்திக்க பண்ணணும். பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறலாம் சொல்லாதீங்க. நான் இந்த 2 வாரமா பேசின வார்த்தைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆண்டவரிடத்துல முறையிடுங்க. உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணணும்னா தேவன் மேல ஒரு பயம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கிறதுக்கு காரணம் தேவன் மேல ஒரு பயம் இல்லாம எப்ப வேணாலும் ஆராதிக்கலாம், எப்ப வேணாலும் போனா இவன் என்ன பாட்டு தானே பண்ண போறாரு, எப்படி இருந்தாலும் இவர் திட்டு தானே போறாரு, இவர் எப்படி இருந்தாலும் தானே பண்ண போறாரு, ஒரு ஆசீர்வாதமாக சொல்ல போறாரு. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் மாற்றி போடுங்க. நான் தேவனை ஆராதிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, எல்லாமே நம்ம மைண்டு தான். இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கணும், அப்படி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நம்ம உள்ள வரும்போதே பரிசுத்தமா உள்ள வந்துடணும். இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா போறோம். இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம், வாக்குத்தத்தமான வார்த்தை கேட்க போறோம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்க இடத்துல வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்படின்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் போனீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நான் சொல்றேம்மா, இன்னைக்கு பேசுறது எல்லாமே வருஷத்துக்கு முழுவதுமா நான் சொல்றேன். சொல்றது புரியுங்களா? வாஞ்சையோட வாங்க, அப்போலோட வாங்க. ஆண்டவர் இடத்துல ஏதாச்சும் பேசுவாரா? இன்னைக்கு ஏதாச்சும் நான் திருத்திக்கணும், ஏதாச்சும் பேசுவாரா? என்கிட்ட ஏதாச்சும் என் குடும்பத்துக்கு முன்னால பேசுவாரா? அப்படி எதிர்பார்த்து ஜெபத்தோட வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பயம் இருக்கணும் ஆண்டவரிடத்துல. ஃபர்ஸ்டே போயிட்டு இன்னைக்கு ஸ்டார்டிங் ஜெபத்திலே என்ன ஆசீர்வதிக்கலாம்ல சொல்ல வருதுங்களா? ஸ்டார்டிங் ஜெபத்திலே உள்ள இருக்கு. அல்லேலூயா
வருஷத்துல மாத்துங்க, எச்சரிக்கையா இருங்க, அதுக்கப்புறமா காரியத்தை நடத்துங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஐந்தாவது காரியமாய் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9. ஆவியின் கனி எப்படியா? நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். 3 விதமான காரியம் சொல்ற. எது ஆவியின் கனி? எது வருஷத்துல? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த பிரமாணமாகிய ஆவியின் கனியை நீதியாவும் உண்மையாவும் மனுஷர்கள் நாம் இந்த வருஷத்துல நீங்க பின்பற்றி நடக்கும் போதுதான் புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதிய ஆவியை என் தேவன் உங்களிடத்துல வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இந்த மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்க போகிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ. அப்போ டோட்டலி சாயந்தரம் 6 மணி ஆச்சுனாலே என்ன பண்றோம்? லைட் போடுறோமா போடலையா? எதனால போறோம்? வீடு, ஒரு புது வீடு கட்டுறாங்க, என்ன பண்ணுவாங்க? யாரும் இல்லைன்னா என்ன பண்றாங்க? ஒரு லைட் ஆச்சு, சும்மாவாச்சு. ஏன்? இருட்டா? வாழ்க்கையில உங்களுக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை காட்டணும்னா நீங்க தேவனுக்கு இந்த 5 விதமான காரியத்தின் பிரகாரமாய் உத்தமமாய் நடந்தால்தான் என் தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து இந்த 5 விதமான காரியங்களை உத்தமமாய் பின்பற்றினால் என்ன நடக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 3 விதமான காரியம். என்ன நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. ஹல்லேலூயா. என்ன பண்றாரா? உத்தமத்திலே நடக்கிறதுனால எனக்கு இரக்கம் செய்யறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 விதமான காரியங்களை எப்போ எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு மனுஷன் செய்கிறானோ அந்த மனுஷன் புதிய மனுஷனாய் மாறுகிறார். அந்த மனுஷனுக்குள்ள புதிய ஆவியை தேவன் இருக்கிறார். அப்பொழுதுதான் உங்களுக்கு என் தேவன் இரக்கத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 26:1. 26:1. இப்போ நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என் தேவன் கேடகமாய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாவலராய் மாறிடுவார். எப்போ நீங்க இருதயத்துல உத்தமமாய் நடக்கிறீங்களோ, எப்போ தேவனுடைய புதிய ஆவியை தரித்துக் கொள்கிறீங்களோ, புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறீங்களோ, உங்களுக்கு என் தேவன் இந்த வருஷத்துல கேடகமாய் மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3வது காரியம் 41ஆம் அதிகாரம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 41:12. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். என்ன நடக்குதுன்னா, உத்தமத்துல நீங்க நடந்துட்டீங்கனாலே உங்களை என் தேவன் அவருடைய சமூகத்துல, உங்களுடைய ஸ்தானத்துல என் தேவன் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் பாப்பாருன்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எப்படி தேவன் இந்த உத்தமத்தை, இந்த புதிய மனுஷனை, எப்படி இந்த உள்ளத்தை என் தேவன் பார்த்து புதிய ஆவியை உங்களிடத்துல தரிக்க வைப்பார்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வல்லமை? யாருடைய வல்லமை? கவனிங்க, யாருடைய வல்லமை? தேவனுடைய வல்லமை. அவருடைய வல்லமை எப்படி இருக்கும்? பாட்டு பண்ணல, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா சின்ன சின்ன அற்புதங்கள் நடக்கும். அப்படியே பண்ணோம். புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வல்லமை விளங்கும்படி
கந்தசாமி நகர்ல வரும், கந்தசாமி நகர் எக்ஸ்டென்ஷனுக்கு வரும், அப்படியே மேல்மாநகருக்குள்ள வரும். ஆமே, அப்படியே உலாவிட்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை உத்தமமாய் நடக்கிறதோ அந்த ஒரு பிள்ளைக்கு தேவன் புதிய ஆவியை தரித்து இந்த வருஷத்துல புதிய புதிய ஆசீர்வாதத்தினால அவருடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படியாக கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரரே, திரும்ப வாசிங்க. என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? நாம. நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல நிரப்பப்பட்டவர்களும். என்ன அர்த்தம் சொல்ல வர்றாருன்னா, ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க முதலாவது நற்குணத்திலும் சகல தேவனை அறிகிற அறிவினால வளர்ந்தீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. சொல்றது புரிஞ்சா? வசனத்தின் பிரகாரம் கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன். நாம பக்காவா இருந்தா தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன எதுல வளரணும்? நற்குணத்திலும் சகலவித தேவனை அறிகிற அறிவில். நான் இன்னைக்கு சொன்ன இந்த காரியங்கள்லாம் எந்த ஒரு பிள்ளை செய்யறாங்களோ அவங்க மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா சொல்லாது, தயவு செய்து சொல்லாது. அல்லேலூயா. அது புரிஞ்சுதானே? நான் சொல்ல வரது புரிஞ்சுச்சா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. இந்த பூமி எங்கும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறவர் அவர்தான். அவர்தான் நியாயத்தை கட்டளையிடுவார். நாமளே சரியில்லாம மற்றவங்களை குற்றப்படுத்த நம்ம யார்? நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் அவரே. அவர்தான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீங்கள் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க. இந்த ரோமர் 15:14 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நாம முதலாவது நற்குணத்தை, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. பிரதர், சிஸ்டர், ஃபர்ஸ்ட் நான் நல்ல குணமா இருக்கணும். நான் எல்லாத்தையும் தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும். அப்பதான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். அப்பதான் தேவனுடைய ஞானம் அறிவு உங்களிடத்துல பெருகும். அது பெருகும் போது தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய உள்ளத்துக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாறும்போதுதான் தேவனுடைய புதிய ஆவியை தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறுவீங்க. அப்பதான் உங்களிடத்துல நற்குணம் உத்தமமாய் மாறும். அப்பதான் என் தேவன் இந்த வருஷத்துல உங்களுக்கு வர்த்திக்க பண்ணி உங்களுடைய முன் நிலைமையில ஸ்தாபித்து உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இம்மட்டும் தேவன் நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த வருஷத்தை துவங்கி இந்த 19 நாட்கள் தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது ஓய்வு நாள் அடியேனும் உங்களுக்கு காண செய்த கிருபைகளுக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக, சிறியோர் முதல் பெரியவரை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த 3வது ஓய்வு நாள் வரைக்கும் உம்முடைய கரம் அடியேனையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நீர் இம்மட்டும் கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. நற்குணத்திலும் உத்தமத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு புதிய மனுஷனத்தை தரிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ணும்படியாக, பள்ளிக்கு பெருகும்படியாக, எல்லாவித நற்சீரினால அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும்படியாக நீ கிருபைத்தாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை உங்க கரங்களில் ஒப்புக் கொடுங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வர தடைப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்க. விசேஷித்தமாய் அருமையான இந்த நாளில் விஜயா சிஸ்டருடைய 2வது மகனுக்காக செபிக்கிறோம். 2வது பிள்ளைக்காக செபிக்கிறோம். இந்த கர்ப்பத்தின் கையை நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய ஆலயத்தில் நின்றிருக்கிறதான பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாய் தங்க நீ கிருபைத்தாங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆலயத்தை பிரவேசித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நீ கிருபைத்தாங்க. விசேஷித்தமாய் எங்களுடைய சபை விசுவாச பிள்ளைகளும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
வியாதியோடு, பலவீனங்களோடு, தலைவலியோடு, கோல்டோடு, ஆண்டவரே சீதோஷ்ண நிலையினால ஏற்படுகிறதான மாற்றங்களினால ஆண்டவரே உடல் உபாதைகளிலிருந்து சபை விசுவாச பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துவீராக. சுகம், பெலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. சமாதானம், சந்தோஷம் மிகுதியாய் காணப்பட கிருபை தாங்க. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து இந்த வாரம் முழுவதும் கையின் கிரியைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றும் வினாய் போகாதபடிக்கு தெய்வீக ஆசீர்வாதம் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீர் இவர்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இவர்களை பழுகி பெருகும்படியாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கரங்களை